ఏంట్రా నాకే కథలు చెప్తున్నావు? ఎక్కువ మాట్లాడబట్టే కేసు పెడతాను. రేయ్ హెల్మెట్ తీరా. సార్ సార్ ఏంట్రా సార్ సార్? రేయ్ తీరా తీరా. ఏంట్రా హెల్మెట్ ఏది? చెప్పరా హెల్మెట్ ఏమైంది? అక్కడేంట్రా చూస్తున్నావు? 300 రూపాయలు. ఏంట్రా 100 రూపాయలు ఇస్తున్నావు? 300 ఇవ్వు. ఏంట్రా తమాషా చేస్తున్నావా? నేను షిఫ్ట్ ఆఫీసర్ని. ముందు హెల్మెట్ పెట్టుకో, అర్థమైందా? ஹலோ, அந்த மோகன் பேல பார்த்தனே. மோகனை பாத்தியா? பார்த்தவனே பாஞ்சு வெட்ட வேண்டியதுடா. அந்த செருக்கி கூட இருந்தாளா? இல்லண்ணே, கையில வேற பொருள் எதுவும் இல்லண்ணே. அதுவும் இல்லாம ரோடு வேறண்ணே. போலீஸ் வேற பக்கத்துல இருந்துச்சுண்ணே. உங்க தங்கச்சியும் இல்ல. இவனை ஏதாவது செஞ்சுட்டா அப்புறம் உங்க தங்கச்சி இருக்க இடம் தெரியாம போயிடும். அதனால தானே. அதுவும் சரிதான். சரி, என்னதாச்சு கடைசியா? அவங்க இருக்கிறத கண்டுபிடிச்சியா இல்லையா? இல்லண்ணே, நான் ஃபாலோ பண்ணலான்னு போனேன். போலீஸ் வேற என்ன மடக்கிருச்சுண்ணே. அவன் மிஸ் ஆயிட்டானே. திங்கர் தானே லாய்க்கினீங்களா? லட்டு மாதிரி கையில கிடைச்சான விட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணே விட்டுட்டானேங்கறிய. மன்னிச்சுக்கங்கண்ணே. அண்ணா, அவன் பைக் நம்பர் நோட் பண்ணிருக்கேன். எப்படி கண்டுபிடிச்சிருவேன்? சொல்லாத, செய்யு. சரி. நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு நான் நாளைக்கு அங்க வரேன். அதுக்குள்ள நீ இடத்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கணும், புரியுதா? சரி. அவன் பைக் எடுத்துட்டு வெளில சுத்துறானா ஏதோ பிளான் பண்றான் தான்டா அர்த்தம். நிச்சயமா அவன் மறுபடியும் வெளில வருவான். கவனமா இரு, சரியா? இந்தா, இதை நீ போட்டுக்கடா. எவனாவது பாத்திர போறான். போலாமா? ஓ, வராதவங்க வந்திருக்கீங்க. எப்பவும் நாங்க தான் 10 வழி நோட்டையும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு வருவோம். இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். 2 நாள் முன்னாடி தான் ஆடிட்டரை பார்த்துட்டு வந்தேன். கணக்கு வழக்கெல்லாம் இன்னும் நோட்ல எழுதிட்டு இருக்கீங்களே, எல்லாத்தையும் பேசாம கம்ப்யூட்டர்ல ஏத்துங்கன்னாரு. நமக்கு பேரேடு குறிப்புன்னு அப்படியே காலம் கழிஞ்சு போச்சு. சே, நான் பாட்டுக்கு என் கதையவே உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் என்ன செய்யணும்? இது என்னோட ஃப்ரெண்டு, பேரு சாருலதா. இவளுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. அது விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன். செய்வோம்மா, சொல்லுங்க. என்ன தேவைக்காக வேணும்? எவ்வளவு வேணும்? அது இப்பதான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இப்ப திடீர்னு சம்பந்தி வீட்டுக்காரங்க கார் வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு தான் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அது விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன். என்ன கார் வாங்க போறீங்க? ஹையர் பர்ச்சேஸ்ல போறீங்களா இல்ல அவுட் ரைட்டா? எவ்வளவு வேணும்? என்ன கார்னு மாப்பிள்ளை சொல்றேன்னு சொன்னாரு. ஹையர் பர்ச்சேஸ்க்கும் அவுட் ரேட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஹையர் பர்ச்சேஸ்னா காரோட ஆர்சியை நாங்கள் அடமானத்தில் பிடிச்சிக்கிட்டு காசு கொடுப்போம். ஆர்சியில் கார் கடனில் இருக்கிறது ரெக்கார்ட் ஆயிரும். கடனுக்கு வழி பண்ணாமல் நீங்கள் காரை விற்கவோ இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ணவோ முடியாது. கடன் அடித்த உடனே ஆர்சியில் பதிவு பண்ணிக்கு உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். அவுட் ரேட்னா நீங்கள் வேற ஏதாவது ஒரு குடிமானத்தில் எங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு போய் நீங்கள் காரை வாங்கிக்கலாம். இதில் கார் அடமானத்துக்கு வராது. எனக்கு வாங்குற காரா இருந்தா பரவாயில்ல சார். மாப்பிள்ளைக்காக வாங்குற காரு, அதனால பணமா தந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். அது சரி. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணும்? ஒரு 5 லட்சம் ரூபாய் வேணும். என்ன யோசிக்கிறீங்க? ஷூரிட்டி இல்லாம எப்படி கொடுக்கறதுன்னா? என்னம்மா, நீங்க ஆடிட்டரையோட சம்சாரத்தை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு மேல என்னம்மா? அவங்களுக்கு சிநேகிதியா இருக்கிறவங்க தப்பாவா இருக்க போறீங்க? இல்ல, எதுக்கு யோசிக்கிறேன்னா அவ்வளவு பணம் கையில இருப்பு இல்லையேன்னு பாக்குறேன். என் மகன் இப்பதான் காலேஜுக்கு பணம் கட்டணும்னு 2 லட்ச ரூபா வாங்கிட்டு போனான். இப்போ ஒரு 3 லட்ச ரூபா தான் கையில இருக்கு. அதை வேணா வாங்கிட்டு போங்க. 3 பத்தாதே சார். என்னம்மா பண்றது? உங்களுக்கு கொடுக்கணும் தான் நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட இல்லையே. வெளியில இருந்து வர வேண்டிய பணமும் வரல இன்னும். இருக்கட்டும், பரவாயில்ல சார். நீங்க கொடுக்கறத கொடுங்க. இந்த வட்டி மத்த டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு வேண்டியவங்க நீங்க. பெருசா என்னத்தை வாங்கிட போறேன்? 2 வட்டி கொடுங்க. இதுக்கு குறைஞ்ச மார்க்கெட்ல யாருமே தரமாட்டாங்க. அதுவும் புடிமானம் இல்லாம நம்பிக்கை இல்லை. சரி சார், எங்களுக்கு ஓகே. அப்போ இப்பவே பணத்தை வாங்கிட்டு போறீங்களா? ஆகட்டும். ஒரு ப்ரோ நோட்டு மட்டும் எழுதி கொடுத்துருங்க. சரி.
இதில் ஒரு சைன் பண்ணுங்க. மேடம் தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க ஒரு ஷூரிட்டி கையெழுத்து போட்டுருங்க. அதுக்கு என்ன, தாராளமா போடுறேன். சரியா இருக்கா? தேங்க்யூ சார். ஹலோ மேம், ஃப்ரீயா இருக்கீங்களா? ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா? சொல்லு. பிராண்ட் நியூ கார் ஒன்னு சேலுக்கு வருதா, ரீசனபிள் ரேட்டுக்கு வாங்கலாம்னு பிரேம் சொன்னாரு. பார்க்கலாமா மேம்? காரை நீ பாத்தியா? இல்ல மேம், இன்னும் பார்க்கல. சரி, நீ முதல்ல வண்டியை பாரு, அப்புறமா நாம பார்த்து பேசிக்கலாம். ஓகே மேம், பாய். ஹலோ. ஹாய் பிரேம், நான் பியூலா பேசுறேன். ஹாய் பியூலா, சொல்லுங்க. காலையில தான் மீட் பண்ணோம், அதுக்குள்ள ஃபோன் பண்ணிட்டீங்க. இல்ல, ஃப்ரெண்டோட கார் ஒன்னு விக்கணும்னு சொன்னீங்கல்ல, அந்த காரை கொஞ்சம் நான் பார்க்க முடியுமா? எங்க மேம் கிட்ட அதை பத்தி சொன்னேன். அது பத்தி ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தா பெட்டர்னு சொன்னாங்க. அதான். ஓ ஷூர், நோ ப்ராப்ளம், தாராளமா பார்க்கலாம். எப்போ வரீங்க? நீங்க சொல்லுங்க. இப்பயே வேணாலும் வாங்க. இப்போ நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், ஒரு 1/2 hourல ரூம்க்கு வந்துருவேன். நீங்க என்னோட ரூம்க்கு வந்துடுறீங்களா? நேரம் அப்படியே போயிடலாம். அப்ப கார் உங்க இடத்துல இல்லையா? இல்லைங்க, என் ஃப்ரெண்டோட ஃபிளாட்ல நிக்குது. என் இடத்துல இருந்து பக்கம் தான். சரி, உங்க இடம் எங்கன்னு சொல்லுங்க, நான் வந்துடுறேன். நோட் பண்ணிக்கங்க. ஒரு நிமிஷங்க. சொல்லுங்க. நம்பர் 32/25 வள்ளுவநகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், வடபழனி. மெயின் ரோட்ல ஒரு பார்க் கூட இருக்கும், அந்த பார்க் பக்கத்து தெரு. ஓகே தென், I'll meet you in 1 hour. Bye bye. யா ஓகே, பை. இறங்கடா மாப்ள. என்னடா ஆள் நடமாட்டமே இல்ல, இங்க வச்சா கல்யாணம்? பின்ன உன்ன மாதிரி பொண்ணை கூட்டிட்டு ஓடி வந்தவனுக்கு இந்த மாதிரி கோயில்ல கல்யாணம் பண்ணாம திருப்பதி கோயிலே கல்யாணம் பண்ணுவாங்க. பொண்ணோட அப்பனும் அண்ணனும் டிக்கெட் வாங்குற இடத்துலயே நம்மளை வெட்டி கொண்டுருவானுங்க. அப்புறம் எங்க கல்யாணம் பண்றது? நேரா வைகுண்டம் தான். சரிடா, இங்க குருக்கள்லாம் இருக்காரா இல்லையா? இருக்காரு மாப்ள, எனக்கு தெரிஞ்சவர் தான். அதனாலதான் உன்னை இங்க கூட்டி வந்தேன். ஓ சரி, உனக்கு எப்படி இந்த இடம்லாம்? இந்த பெருமாளுக்கு பேரு லட்சுமி நாராயண பெருமாள். ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்தது. இப்பதான் எல்லா பயிலும் கொடுத்தா திருப்பதி லட்டை கொடு, இல்லன்னா ஆளை விடுன்னு எல்லாரும் பாலாஜி நோக்கி ஓடுறாங்க. அதான் இந்த மாதிரி பெருமாள் கோயில்லாம் காத்தாட ஆரம்பிச்சிச்சு. ஆனா கூட்டமே இல்லைன்னு லேசா நினைச்சிடாத, இவர் ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள். நானே என் வாழ்க்கையில பல விஷயம் பார்த்திருக்கேன். என்ன பாரு, வா உள்ள போலாம். சாமி, சாமி, சாமி. என்னாச்சுடா? அவர் இல்ல, முன்னாடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்க போய் பார்க்கலாம். சரி. ఇక இருக்காரா? நமஸ்காரம் சாமி. ఏమండి బాబు, మీ పనులు ఎట్టా పోతుండాయి? என்ன சாமி, என் பேர் ரத்னம். பாபுன்றீங்க, மொட்டை வெயில் அடிக்குது, நல்லா பண்ணின்றீங்க. என்ன சாமி ஆச்சு உங்களுக்கு? లేదండి, మీ వేళ ఎప్పుడు పోతుండాది అని అడుగుతుండా. ఇన్నాళ్ళు మీరు ఆంధ్రాలో ఉండారు, మీకు తెలివి తెలీదా? இல்ல சாமி, தினமும் ஊர் ஊரா அலைஞ்சிட்டு இருக்கேன். இதுல எங்க தெலுங்கு கத்துக்கிறது? இது என் ஃப்ரெண்டு மோகன், நம்ம கோயிலை பத்தி சொல்லி கூட்டி வந்திருக்கேன். அப்படியா? லட்சுமி நாராயண, உக்ரமூர்த்தி, நரசிம்மமூர்த்தி, அக்கிரமக்காரு, துஷ்டக்காரு எல்லாத்தையுமே கொல்லுவாரு, நல்லவரைக்கும் நல்லது செய்வாரு. ஏமி ரத்னக்காரு, మీ ఫ్రెండ్ சிரிக்கிறாரு. அது இல்லைங்க சாமி, ரத்னம் இவ்வளவு நாள் ஆந்திரால இருக்காரு, அவரு இன்னும் தெலுங்கு கத்துக்கல. நீங்க தமிழ்நாட்டுக்கே வந்ததில்ல, தமிழ் நல்லா பேசுறீங்க, அதை நினைச்சுதான் சிரிச்சேன். అది కాదండి, ఇది శక్తి ఉள்ள కోయిలని తమిళకారు வருவாரு. நான் தமிழ்ல பேசலன்னா கஷ்டம் தானே. உழைக்க தெரிஞ்சவர் రండి రండి. రండి. రత్న గారు, ఏమి విశేషం? விசேஷம் இன்னைக்கு இல்ல சாமி, நாளைக்கு தான் சாமி. అర్థం కాల. சாமி, நாளைக்கு இவனுக்கு கல்யாணம். இங்கதான் வச்சு நீங்க நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். ఏమది, ఏதாவது பிரச்சனையா? பிரச்சனை ஒண்ணும் இல்ல சாமி. இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா, அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணுச்சு. பொண்ணு வீட்டுல கொஞ்சம் எதிர்ப்பு, 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க. இவன் என்கிட்ட வந்து நின்னா கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் சாமி.
கொஞ்சம் இப்படிடா. இந்த காரியம் ஒத்து ரத்னா, ஏதாவது பிரச்சனை வரும். அதெல்லாம் எதுவும் வராது சாமி, தைரியமா செய்யலாம். அம்மாய் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கோர்ட்டு கீட்டு அலைய முடியாது. சாமி அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் இருக்கிற இடம் தெரியாது. இந்தாங்க. அது இல்லை தம்பி, நான் பணத்துக்காக சொல்லல. அது சரி, நாளை காலைல 9 மணிக்கு வர்றோம். சரி தம்பி, 9 மணிக்கு வானா, 10 மணிக்கு வாங்கோ. 10 மணிக்கா? சரி, 10 மணிக்கு வரோம். இந்தாங்க. இதில் வந்து ஜாமான்லாம் வாங்கிக்கங்க. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மாலை வாங்கிக்கங்க. உங்களுக்கு மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அது நாளைக்கு. ஆமாம் சாமி. చాలా సంతోషం. సంతోషం. వెళ్ళి రండి. వరం సామి. మంచిది. ஹாய், வாங்க. ஹாய் பிரேம். என்ன அப்படி பாக்குறீங்க? உட்காருங்க. இல்ல, சாதாரணமா பேச்சுலர்ஸ் ரூம்னா இப்படி இப்படி இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் எதுவுமே இந்த ரூமுக்கு செட் ஆகாது போல இருக்கே. நான் வரும்போது கதவு சாத்தி இருந்துச்சா, நான் நினைச்ச கதவு திறக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 2 நிமிஷம் ஆகும்னு. ஆனா டக்குன்னு திறந்துட்டீங்க. ஏங்க, கதவு தட்டினா திறக்க வேண்டியது தானே, அதுக்கு எதுக்கு 2 நிமிஷம் டைம் எடுக்கணும்? இல்ல, பேச்சுலர்ஸ் ரூம்னா யாராவது வந்தாங்கன்னா உடனே பரபரன்னு துணியெல்லாம் மடிச்சு குப்பியெல்லாம் எங்கேயாவது அமுக்கி ரூம ஒரு மாதிரி செட் பண்றதுக்கே அட்லீஸ்ட் 2 நிமிஷம் ஆகும். அதான் கேட்டேன். ஏங்க அதெல்லாம் பேச்சுலர்ஸ் ரூமுங்க. இது பேச்சுலர்ஸ் ரூம் இல்ல, சாமியார்ஸ் ரூம். இவனோட சேர்த்து என்னையும் சாமியார் ஆகிட்டான். இவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணல, அதான் சம்பந்தம் இல்லாம ஆஜராகிறான். டேய், ஏன்டா உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன சாண்ட்விச் ஆக்குறீங்க? இவன் பேரு சாய். ஹாய். ஹாய். என்னோட ரூம்மேட். இவனும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். இவனுனா அப்ப நீங்களுமா? ஆமா, ஐயாவும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஐயாவுக்கு ரொம்ப தன்னடக்கம். எப்பவுமே அவரை பத்தி அவர் சொல்லிக்க மாட்டாரு, மத்தவங்கள பத்தி தான் சொல்லுவாரு. அதுலயே அவர் யாருங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். டேய், ரொம்ப ஓட்டாத, இப்பதானே வந்திருக்காங்க. ஏங்க, இவன் இப்ப பேசும்போது ஏன்டா உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன சாண்ட்விச் ஆக்குறீங்கன்னு சொன்னானே, கவனிச்சிங்களா? ஆமா, கவனிச்சேன். அதுக்கு என்ன? அவனுக்கு இப்போ சாண்ட்விச் வேணும், அதுக்குதான். அவங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு கூட சிக்னல் காட்டுறான். அப்போ அடுத்தவங்கள பத்தி பேசுற மாதிரி தன்னை பத்தியும் பேசிக்கிறதும் அவர்தான். ஆஹா, ஒண்ணு கூடிட்டாங்க ஐயா, ஒண்ணு கூடிட்டாங்க. டேய், சாண்ட்விச்டா. தரேன்டா, தரேன். பியூலா, ஒரு 2 நிமிஷம் அவங்க கூட பேசிட்டுறேங்க. இதோ இப்போ வந்துடுறேன். எங்க போறீங்க? வந்துடுறேங்க. உங்களுக்கு சாண்ட்விச் பண்ணி எடுத்துட்டு வரதுக்காக போயிருக்கான். ஏற்கனவே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டான். அப்போ அவர் சொன்னது கரெக்டா தான் இருக்கு. ஏங்க, என் மேல பரிதாபப்படுங்க, அதை விட்டுட்டு கேலி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் உங்களை பார்த்து பரிதாபப்படணும்? அட்டூழியம் பண்றாங்க. பாதி நேரம் இலத்தலை திங்கிறான், இல்லனா தேங்காவையும் பழத்தையும் திங்கிறான். கைக்குத்தல் அரிசிங்கிறான், கேப்ப ரொட்டிங்கிறான். தாங்க முடியல. கேட்டா இயற்கை உணவுங்கிறான். தலை வலிக்குது, சளி பிடிச்சிருக்கு, ஏதாவது கோல்ட் டிராப் குடுடான்னு கேட்டா டமால்னு போய் நாம கட்டி எடுத்து தண்ணியில உரசி நெத்தி புறா 10 போட்டு விட்டான். கேட்டா நம்ம சித்த வைத்திய முறையில இல்லாதது வேற எந்த வைத்தியத்துல இருக்குங்கிறான். வெள்ளக்கார வைத்தியம் வேஸ்ட்ங்கிறான். ஒரு அகதி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு சிம்பத்தி எதுவும் வரலையா? சிம்பத்தி எல்லாம் ஒண்ணு வரல, சிம்பான்சி ஞாபகம் தான் வருது. சிம்பத்திக்கும் சிம்பான்சிக்கும் என்னங்க சம்பந்தம்? அத நான் சொல்றேன்டா. உன்னை பார்த்தா குரங்கு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, அதானங்க? சாச்சா, அப்படியெல்லாம் இல்லைங்க. சுதந்திரமா மரத்துக்கு மரம் தாவர சிம்பான்சிய ஒரு ஜூல கூண்டுக்குள்ள வச்சிருந்தா எப்படி இருக்கும்னு சொன்னாங்க. உதாரணம் சொல்லும் போது ஒரு சிங்கம், புலி, சிறுத்தை இப்படி எல்லாம் சொல்ல தோணாதா? அது என்னங்க சிம்பான்சி? ஏண்டா, அவங்கவுங்கள பார்த்தா எது ஞாபகத்துக்கு வருதோ அதை தானே சொல்ல முடியும். உனக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்றதுக்காக ரூம் போட்டா யோசிக்க முடியும். நீங்க சாப்பிடுங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன். சாரிங்க, சிம்பான்சி அது இதுன்னு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க ஒன்னும் கோச்சுக்காதீங்க. நான் யார் எது சொன்னாலும் தப்பா நினைக்கவும் மாட்டேன், கோவப்படவும் மாட்டேன். என் எதிரில என்னை விட்டு யாராவது சாப்பிட்டா மட்டும் தான் கோவம் வரும். அட பாவி, இந்த மாதிரி அடுத்தனோட சாண்ட்விச்சை புடிங்கி சாப்பிடுறவனை பார்த்து சிம்பான்சின்னு சொல்லாம சிங்கம் புலி நான் சொல்லுவாங்க. நீங்க வேணா இதுல பாதி எடுத்துக்கோங்க. நீங்க சாப்பிடுங்க. நாங்க இந்த மாதிரி அடிக்கடி விளையாடிப்போம். அவன் எப்பவுமே அப்படிதான். என்ன பழி வாங்கணும்னு நினைச்சா என் சாப்பாட்டையும் சேர்த்து அவனே சாப்பிட்டுருவான். நியூ வே ஆஃப் டேக்கிங் ரிவெஞ்ச்.
நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா ஏதாவது கம்பெனில ஒர்க் பண்றீங்களா? அது எப்படி ஒர்க் பண்ணுவாரு? ஐயா தான் சுதந்திர பறவையாச்சே. என்ன மாதிரி கூண்டுக்குள்ள இருக்கிற சிம்பான்சியா அவரு? நானும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். ஆனால் இன்னொருத்தர் டேர்ம்ஸில் வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்கல. ஐ ஷுட் பி இன் மை ஓன் டேர்ம்ஸ். நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேரும் சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் கன்சல்டன்சி வச்சுருக்கோம். டெவலப்பிங்கும் பண்ணுறோம். ஓரளவு காசும் கிடைக்குது, சுதந்திரமாகவும் இருக்க முடியுது. ரியலி? நான் கூட இப்படிதான். கம்பெனில வேலை பார்க்க பிடிக்காம நானே சொந்தமா ஒரு கன்சல்டன்சில கிளாஸ் எடுக்கிறேன். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், எத்திக்கல் லேர்னிங் எல்லாம். எதையாவது வாங்குறதுக்கு சுதந்திரத்தை விலையா கொடுக்கறத விட சுதந்திரத்தை வாங்குறதுக்கு எது வேணாலும் விலையா கொடுக்கறது என்னோட பாலிசி. நல்லா தான் பேசுறீங்க. நல்லாவும் இருக்கீங்க. அதை ஏன்டா விட்ட? சும்மாறா, நம்ம கிளம்பலாமா? ஓ எஸ், கிளம்பலாமே. பாய் சாய். அட, இது நல்லா இருக்குல்ல? அவர் பார்க்கும் போதெல்லாம் ஹாய் சாய் சொல்லலாம், கிளம்பும் போதெல்லாம் பாய் சாய் சொல்லலாம். டேய் சாய் வேணாலும் சொல்லுங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. சரிடா, பாய்டா. பாய்டா. ரொம்ப தேங்க்ஸ் ஆகாஷ், நான் வரேன். செண்பா, என்ன? நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்கலையே. என்ன செண்பா பதில் சொல்லாம சிரிக்கிற? இல்ல, நேத்து இதே இடத்துல இந்த கேள்வியை உங்க அப்பா கேட்டாரு. இன்னைக்கு நீ கேக்குற. நான் புதுசா பதில் சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல. உங்க அப்பாவுக்கு சொன்ன அதே பதில தான் நான் உனக்கும் சொல்றேன். நாளைக்கு வேற யாராவது கேட்டாலும் அப்பவும் எனக்கு சொல்றதுக்கு புது பதில் எதுவும் இல்ல. நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கற? உன் மனசு எவ்வளவு புண்பட்டு போயிருக்குன்னு எனக்கு புரியுது செண்பா. எங்க அம்மாவோட கடுமையா சண்டை போட்டு பார்த்துட்டேன். ஆனா அவங்க அசைய மாட்டேங்கிறாங்க செண்பா. எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆக முடியாத அளவுக்கு நீ காயப்பட்டிருக்குன்னு எனக்கு புரியுது. அதுவும் எங்க அம்மா நேற்று ராத்திரி பேசின பேச்சை நேர்ல கேட்டதுக்கு அப்புறம் நீ எங்க அம்மாவுக்கு செஞ்சதுக்கு எந்த நியாயமும் இல்ல. அப்புறம் ஏன் நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்? எனக்கு ஒரு சுயநலம் இருக்கு. என்னோட குடும்பன்ற உலகத்துல நான் பார்த்து வளர்ந்த ஒரே ஒரு பொம்பளைனா அது என் அம்மா மட்டும்தான். என் தங்கச்சி சின்ன பொண்ணு. எங்க அம்மாவை பார்த்து பார்த்து இது இப்படிதானே எனக்கு பழகி போச்சு. எதுவுமே அப்படிதான் பழகி போயிடும். எங்க குடும்பத்துல நீ வந்து நுழைஞ்சதுக்கு அப்புறமா தான் பொம்பளைக்கு குடும்ப வாழ்க்கையில வேற ஒரு ஸ்பேஸ் இருக்குன்றதே எனக்கு விளங்க ஆரம்பிச்சது. உன்ன மாதிரியே அமைதியா அன்பா எதுக்குமே முணுமுணுக்காம எங்க அம்மா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்குன்னு என் மனசுக்குள்ள தோணுது. ஒரு சந்தோஷமான கற்பனை நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது உருவாச்சு. இருட்டா கறந்த காட்டுக்குள்ள ஒரு மின்மினி பூச்சி பறக்கிற மாதிரி. இருட்டுக்கு மின்மினி பூச்சி மேல எந்த அக்கறையும் இல்லைனாலும் எப்பவுமே இருட்டையே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மின்மினி பூச்சி ஒரு பெரிய ரிலீஃப் இல்லையா? அம்மா இருட்டே ராஜாங்கம் நடத்துறவங்க. நீ வரது இருட்டை சந்தோஷப்படுத்துறதுக்கு இல்ல, இருட்டையே பார்த்து பார்த்து கண்ணை வச்சு போற எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான்.